அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது நம்ம கார்த்திக் வந்து நகையை கண்டுபிடிச்சு நகையை வெளியே எடுத்துட்டாருங்க. அது சூப்பருங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை சூப்பரா பிளான் பண்ணி அடிச்சாரு. அதான் ஒரு குட்டி ப்ரோமா பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் அவங்க அம்மா சில முன்னால நின்று சோகமா நின்றுகிட்டு இருந்தாரு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த நகையோட முத்துக்கள் எல்லாம் கீழே கிடந்ததை நம்ம கார்த்திக் பார்த்தாரு. அதுக்கடுத்து அதுல ஒரு இன்ஜெக்ஷன் ஊசியும் இருந்தது. அதாவது அதை பார்த்துட்டு நம்ம கார்த்திக் வந்து இது சுகர் பேஷண்ட் யூஸ் பண்ற ஊசி, அப்போ அந்த நகையை ஃபுல்லா இவன் தான் எங்கேயோ பதுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு இந்த சுகர் பேஷண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம கார்த்திக் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அதாவது தேடி அலைஞ்சாரு. அதுக்கடுத்து ஆளை கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சா வீட்டுல போய் நம்ம கார்த்திக் அட்டி பின்னிட்டாரு அவனை. அதுக்கடுத்து அவன் சார் இனி விட்டுருங்க எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொன்னோடனே அப்ப இதுக்கெல்லாம் என்னடா சொல்ற அப்படின்னு அந்த முத்துக்கள் எல்லாத்தையும் நம்ம கார்த்திகை எடுத்து காமிச்சாரு. அந்த ஊசி எல்லாத்தையுமே சார் அந்த சிவனாண்டி முத்துவேல் 2 பேரும் சொல்லிதான் சார் நான் செஞ்சேன். அவங்கதான் அந்த பேக்கை என்கிட்ட கொடுத்து அதாவது நான் சொல்ற அந்த சில பக்கத்துல போய் இந்த பேக்கை புதைச்சு வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா எதுக்கு என்னன்னு கூட எனக்கு தெரியாது சார். நான் அதை புதைக்கையில தான் அந்த பேக்கை திறந்து பார்த்தேன். உள்ள வெறும் நகையா இருந்தது. அப்படியே அதிர்ச்சி அவனே. சரி கொஞ்சம் எடுத்துக்கிடுவோமா அப்படின்னு அந்த முத்துக்களை மறந்த சார் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே நீ எந்த இடத்துல புதைச்சு வச்ச எனக்கு அந்த இடத்த காமிடா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கார்த்திக் வந்து அந்த இடத்த காமிச்சா. நம்ம கார்த்திக் அந்த இடத்த தோண்டி அந்த நகையை பேக்க வந்து தூள் எடுத்து மறைச்சு வச்சாரு. அதுக்கடுத்து அந்த சந்திரா வந்து அக்கா நகை இருக்கிற இடம் எனக்கு தெரியும், அந்த கார்த்திக் அம்மா சிலை கிட்டதான் அந்த நகையை பதுக்கி வச்சிருக்கதா எனக்கு தகவல் வந்திருக்கு, வாக்கா நம்ம தேடிப்போம் அப்படின்னு சாமுண்டீஸ்வரியை கூட்டிட்டு போறாங்க சந்திரா. ஆனா அங்க போய் தோண்டி பாக்குறாங்க நகை இல்ல. நம்ம கார்த்திக் வந்து என்ன சின்னத்த நகை இங்க இருக்கும்னு நினைச்சு வந்தீங்களா, அந்த நகை எங்க இருக்கும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஆலயம் பிடிச்சு கூட்டிட்டு வர்றாரு. அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான். அந்த சிவனாண்டி தான் இனி இந்த இடத்துல புதைக்க சொன்னான் அப்படின்னு. அது சூப்பர் பரபரப்பா போயிட்டு இருக்கு. எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.